வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவலோட தான் நான் வந்திருக்கேன். இது நம்மள பல பேருக்கு உபயோகமான ஒரு தகவலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த பதிவு உங்ககிட்ட பதிவிட்டிருக்கேன். மத்திய அரசுக்கு வழங்கக்கூடிய இலவச வீடு யார் யாருக்கு கிடைக்கும், இதோட தகுதி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமே சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற கனவை நனவாக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிரதமரனோட வீட்டு வசதி திட்டம் அப்புறம் மற்றொரு பெயரும் இருக்கு. இந்த திட்டத்தை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம்ல இருக்கிற 2 பிரிவுகள் கீழே செயல்படுத்துறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதா இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல எப்படி பயனடையலாம், இதுக்கு என்னென்ன தகுதிகள் நம்மகிட்ட இருக்கணும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னா, இந்த திட்டத்துல பயன்பெற சில முக்கியமான தகுதிகள் அப்புறம் வருமான அளவுகோல்களும் இருக்கு. முதல்ல விண்ணப்பதாரர்கள் நான் சொல்ற இந்த தகுதிகள்ல உங்களுக்கு இருக்கணும். பொருளாதார ரீதியா நலிவடைந்தவங்க, அதான் சொல்லுவாங்களா இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை இருக்கலாம். குறைந்த வருமான குழு, அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை இருக்கலாம். நடுத்தர வருமான குழு அப்படின்னு சொல்றாங்க. அது ஆண்டு வருமானம் 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரை இருக்கலாம். இல்லைன்னா நடுத்தர வருமான குழுவுல பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்றாங்க. அது MIG2 அப்படின்னு சொல்றாங்க. அது 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விண்ணப்பிக்கிறவங்க அவங்களுக்கு சொந்தமா கூரை வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிற பெண் உறுப்பினர் அவரோட பெயர்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா முன்பு மத்திய அரசு இல்லைன்னா மாநில அரசோட எந்த விதமான வீட்டு வசதி திட்டங்களையும் இவங்க பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த திட்டத்துல 16 முதல் 59 வயதுக்குட்பட்ட ஆண் உறுப்பினர் இல்லாத குடும்பங்கள், அப்படி இல்லைன்னா உடல் தகுதியில் உள்ள வயது உறுப்பினர்கள் இல்லாத அப்புறம் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் பட்டியலில் பழங்குடியின குடும்பங்கள், அப்புறம் சொந்த நிலம் இல்லாம தினசரி கூலி மூலம் வருமானம் ஈட்டு குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமா எளிதா விண்ணப்பிக்கலாம். நகர்ப்புற மக்கள் PMAYMIS.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலையும், கிராமப்புற மக்கள் PMAYG.nic.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்களோட வருமானம் அப்புறம் வீட்டு நிலையோட விவரங்கள், அப்புறம் ஆதார் எண், அப்புறம் வருமான சான்றிதழ், அப்படி இல்லைன்னா வீட்டு விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சரியா நிரப்பணும். தகுதியான பயனாளிகளுக்கு அவங்களோட வீடு வாங்கும் வீட்டு கடனுக்காக பார்த்தீங்கன்னா வட்டியிலிருந்து ரூபாய் 2.67 லட்சம் வரை மானியம் வழங்குறாங்க. புதிய வீடுகளை கட்டுறதுக்கும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே உள்ள வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கும் நிதியுதவி வழங்கப்படும். இந்த நிதி நேரடியா பயனாளிகளோட வங்கி கணக்குல செலுத்தப்படும். இந்த திட்டம் லட்சக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களோட சொந்த வீடு கனவை நனவாக்க ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குது. இன்னத்த